படம் சூப்பராக இருக்குது சார். பார்த்தோம். மயிலாஞ்சி ரொம்ப ஒளிப்பதிவு, டைரக்ஷனு, திரைக்கதை எல்லாமே நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. 80களில் நடக்கிற காலகட்டம் நம்மளை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுதான் அது இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதோட இளையராஜா சார் மியூசிக்கு சொல்லவே வேணாம். ஒவ்வொரு பாட்டும் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம். படம் பார்க்க எந்த ஒரு போர் அடிக்கல, நல்லா இருக்குது படம். மயிலாஞ்சி படம் பார்த்தேன். ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இளையராஜா சார் என்றைக்குமே ஒவ்வொரு படமும் புது படமாக அவர் ஃபஸ்ட்டு படம்ன்ற மாரி அந்தளவுக்கு இசையும் கொடுத்துருக்காரு. புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்குறன்ற எண்ணங்களில் அவரோட ஒர்க் அவர் அழகாக பண்ணியிருக்காரு. இந்த அஜயன் பாலான்ற ஒரு இயக்குனர் வந்து நிறைய படங்கள் ரைட்டிங்கில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு படத்தில் அவ்வளோ இதோ தத்துரமாக பண்ணியிருக்காரு. மியூசிக்லேருந்து எல்லாருமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நம்ம மூடு பண்ணி இந்தமாரி கமலஹாசன் ஸ்ரீதேவி மேடம் பண்ண ஒரு ஃபீல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பாலுமந்திர சாரோட அப்பப்போ வந்து போகிறாரு. அவ்வளோ இயல்பாக இருக்குது. எப்பயுமே காதல் படத்துக்கு எப்படி ஆயுசு என்றைக்குமே முடியாது. காதல் அன்னன்னைக்கு வந்துகிட்டே இருக்கும். 2K கிட்ஸாக இருந்தாலும் 2K26 கிட்ஸாக இருந்தாலும் எல்லாருக்குமே பிடிக்கும். கேமரா ஒர்க்கு செம்மையாக இருக்குங்க. இது வந்து எப்படி தெரியுமா, நம்ம பாலுமேந்திர சாரோட பேட்டர்னோட அவருக்கு ஒரு படி மேலே அவரோட சிஷியனாக இருக்கலாம். எப்படி இருக்காருன்னு தெரியல. பட் ஆனால் பாலுமேந்திர சாரோட நேமை காப்பாற்றிருக்காரு. அவரோட அசிஸ்டண்ட்னு டீம்னு சொல்கிறாங்க. பட்டு எந்தளவுக்கு அவரோட பேரை 100% காப்பாற்றிருக்காரு. கண்டிப்பாக கனெக்ட் ஆகுங்க. காதல் வந்து எந்த காலத்து பசங்களுக்கும் இல்லை, எப்பயுமே காதல் உண்மையாக இருக்கும். அந்த உண்மையான காதலுக்கு இந்த படம் வந்து ஆரோக்கியமாக உற்சாகமாக இருக்கும். எல்லாருக்கும் மோட்டிவேஷன் காதல் படம் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத வருத்தப்படுவீங்க. 100%. ஏன்னா படம் பார்க்கும்போது நம்ம அப்படி தான் இருக்குது. ஏன்னா பழைய படம் இப்படி ஒரு காதல் கதைன்றப்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்த்தாங்கன்னு வைங்களேன், இதனால் இப்படி இல்லாமடா இருக்கும், புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மூவி தான். உண்மையிலே வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த காலகட்டத்தில் உள்ளவங்களும் இப்படிலாம் லவ் இருந்ததா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஃபீல் குட் மூவி தான் கொடுத்துருக்காங்க. ஐயோ, எல்லா பாட்டுக்குமே எனக்கு பர்சனலாகவே வந்து எல்லா பாட்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. என்னென்ன குட்டி குட்டியாக முடிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் கிடச்சிது. அவரே பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. மனசு விஷுவல் சான்ஸே கிடையாதுங்க. செழியன் சார் வந்து நம்மளை தியேட்டருக்குள்ளே வந்து அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துட்டாரு. உண்மையிலேயே செழியன் சாரோடைய உழைப்பு வந்து நல்ல உழைப்பு. இந்த டீமே நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா படங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து அந்த மாதிரி டாக்ஸிக் லவ் அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. இது பார்க்கும்போது இந்த ஃபீல் குட்டுமாக பார்க்கும்போது எப்படி இருக்குது மாற்றம்? இதில் ஒரு சண்டை காட்சி கூட கிடையாது. சண்டையே கிடையாது. ஃபுல்லாக லவ் 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 லவ். அதை ரொம்ப அழகாக காட்டி அங்கங்கே சில இடங்களில் லேக் இருக்குது. ஒரு படங்களில் இந்த முதல் இயக்குனர் அப்படின்றனால இருக்குது. பட் ஆனால் டோட்டலாக படம்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. அவங்க இதில் கனெக்ட் ஆவாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு என்னென்னா இப்படிலாம் இருந்ததா ஒரு காதல் அப்படின்றதுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. நல்ல லவ் ஸ்டோரி சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. 80களில் நடக்கிற காலகட்டம் அது பார்க்கும்போது கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுங்களா? இல்லை நல்லா அதே நல்லா தான் இருந்தது. நல்லா அந்த வயலன்ஸ் எது இல்லாமல் நல்லா சூப்பராக இருந்தது. இளையராஜா சாரோட மியூசிக் ரொம்ப அவரது சொல்லவே வேண்டியதில்லையே, நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவரோட மியூசிக் தான் நல்லா ஹைலைட்டாக இருந்தது. பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் வர படங்கள்லாம் வெட்டு குத்து அந்த மாதிரியான விஷயம். ஆமாம், அதான் வயலண்ட். இது வயலண்ட் இல்லாமல் இது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த காலத்து பசங்களுக்கு கனெக்ட் ஆகுமா இந்த படம் காதலர்களுக்கு? ஆகும் ஆகும். ஏன்னா இப்போ இருக்கவங்க ரொம்ப இதாக இருக்காங்க. இது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு இன்ஸ்டாவில் ஒரே வாரத்தில் ஒரு லவ் உருவாகி எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் இது அந்த கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோன்லாம் வராத காலத்தில் காதல் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்மாவாக இருந்தது அப்படிங்கிறத டைரக்டர் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. குடும்பத்தோட அவசியம் பார்க்கலாம். அருமையாக இருக்குது. 80s படம் மாதிரி இருக்குது. லவ் சப்ஜெக்ட், அந்த லவ் சப்ஜெக்ட் தான் டீசெண்டாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இளையராஜோட மியூசிக் ரொம்ப, செலியனோட மியூசிக் எல்லாமே நல்லா. ஆமாம், குடும்பத்தோடு பார்க்கலாம், ஜாலியாக.
நான் பெஸ்ட் ஜி மயிலாஞ்சி ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வந்து பாலமகேந்திர லைப்ரரி மூலமாக வந்து அஜயன் பாலா சார் கூட நான் கனெக்டடு. ஐ வாஸ் ஈகர்லி வெயிட்டிங் அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஃப்ரம் ஃபார் இஸ் மூவி அண்ட் திஸ் மயிலாஞ்சி ஆடட் அ கிரேட் ப்ளஷர் ஃபார் மீ டுடே. த ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு வந்து இந்த சான்ஸ் கிடச்சிது. ஐ என்ஜாய்ட் அ லாட் ஸ்ரீராம்ஸ் ரோல் அண்ட் எஸ் எக்ஸாக்ட்லி குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ட்ரையாங்கிள் லவ் மூவி. நல்லா இருக்குங்க, ஃபீல் குட் மூவி, ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. எனக்கு பிடிச்சிருக்க பர்சனலாக அந்த படம் வந்து அஜயன் பாலானே வந்து நிறைய கதையெல்லாம் எழுதியிருக்காரு, வசனம் எழுதியிருக்காரு நிறைய படங்களுக்கு. ஆனால் இயக்குனராக ஒரு படத்தை எப்படி பண்ணியிருப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்தோட கதையை வந்து கொடுத்தது வந்து பேசும்போது கடைசியாக முடிச்சுட்டு பேசும்போது டாக்டர் ராஜபாளையத்தில் இருந்திருக்காரு இல்லையா, கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. எந்த ஒரு அதாவது முகம் சுளிக்கிற மாதிரியான எந்த ஒரு காட்சி அமைப்புமே எதுவுமே கிடையாது. 100% வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. படம் சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். மயிலாஞ்சி படம் இன்னைக்கு ப்ரீமியர் ஷோக்கு வந்தோம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு படம் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம வாங்க, நல்லாயிருக்கும். ஒரு இளையராஜா ஐயா பின்னணி இசையெல்லாம் கலக்கிட்டாரு, ஒரு படத்தையே ஒரு தூக்கி நிறுத்துச்சு. பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செலியன ஒளிப்பதிவு குடும்பத்தோட எல்லாரும் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, கண்டிப்பா சீன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. மியூசிக் ஒளிப்பது எல்லாமே நல்லா இருந்தது. படம் வந்து இந்த காலத்தில் இப்படி ஒரு மறுபடியும் பழைய படம் மாதிரி ஒன்றை வந்து புதிய பாணியில் பார்த்தது பெரிய சந்தோஷமாக இருக்குங்க ஐயா. டாக்டர் வந்து இந்த அளவுக்கு இதை ரிஸ்க் எடுத்து செஞ்சுருக்காரு, அது பாராட்ட வேண்டிய விஷயம். சரி, ஆமாம், குடும்பத்தோட மவுத் டாக் போய் குடும்பமாக வந்து நிறைய பேர் இனி பார்க்க தொடங்குவாங்க ஐயா. அது படம் அருமையாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இசை வந்து இளையராஜா ரொம்ப கலக்கிட்டாங்க.